ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட நார்மல் இமேஜை எப்படி ஹெச்டி குவாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் தேவை கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த ப்ரிவியூவில் காட்டுற மாதிரி இமேஜை சூப்பராக நீங்கள் ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் போய்ட்டு remove.bg அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட்டு சஜஷன் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு சஜஷன் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். அதில் ப்ளூ கலர் அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதான் உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆக ஒரு 2 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் டவுன்லோட் ஹெச்டின்னு இருக்கும். இதில் டவுன்லோட் ஹெச்டின்ற ஆப்ஷனை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடிட்ன்ற ஆப்ஷனை மேலே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பிளர் எஃபெக்ட் 3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜோட பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எப்படி நம்ம ஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். நீங்கள் அதில் 3 பிளர் எஃபெக்ட்டுமே கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேலே இருக்கிற டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எந்த பேக்ரவுண்டை செட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ, உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களோ அந்த அதை அப்லோட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிற பேக்ரவுண்டை இப்போது கேலரியில் போய்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இதுதான். இது இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த வெப்சைட்டோட அல்காரிதம் ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸை உங்கள் ஃபோட்டோவுக்கு சூட் ஆகிற மாதிரி நிறையவே சஜஸ்ட் பண்ணும். அதில் 1 by 1 கிளிக் பண்ணி அதுலேயும் நீங்கள் அந்த 3 பிளர் எஃபெக்டை ஆட் பண்ணியும் எடிட் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. கலர்ஸு, நேச்சரு, ஆயில் பெயிண்டிங், சி எஃபெக்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ப்ளெயின் பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே இதில் கலர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளெயின் கலரை பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கஸ்டம் கலரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, உங்களோட பேக்ரவுண்டையோ இல்லை உங்கள் இமேஜையோ உங்களால் மூவ் பண்ண முடியாது. அது ப்ளேஸ் ஆகிருக்க இடத்துலையே தான் வச்சு எடிட் பண்ண முடியும். ஆனால் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டையும் உங்கள் இமேஜையும் மூவ் பண்ணிக்கலாம். ஆப்பில் நீங்கள் எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். நான் இவங்க கொடுத்துருக்க ஒரு பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். அதில் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் உங்கள் கேலரியில் அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். இந்த குவாலிட்டி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் வித்துன்ற ஆப்ஷனை கொடுத்து மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்துன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபோனில் பிக்சார்ட் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் அப்படின்றத ஆப்ஷனில் செகண்டாக வர ஹெச்டிஆர் அப்படின்ற எஃபெக்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் ரொம்ப சூப்பராகவே ஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லை பிக்சார்ட் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் போய்ட்டு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னிருந்த மாதிரி டவுன்லோட் ஹெச்டின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் டவுன்லோட் ஹெச்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சைன்அப் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் இல்லைனா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமா சைன்அப் பண்ணுறேன். அதில் அக்ரி பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி ஹை ரெசல்யூஷனில் உங்கள் இமேஜ் இங்கே விசிபிள் ஆகும். அதில் டவுன்லோட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற
ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். எடிட்டர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹை ரெசல்யூஷன் அந்த இமேஜ் வந்து இங்கே புதிய பேக்ரவுண்டுக்கு வந்து செட் ஆகிடும். இதில் 1 by 1 கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜை செக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு இமேஜ் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும். நீங்கள் அடுத்த இமேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து 13.25 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் ஹெச்டி டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி ஒரு ஃபோட்டோவை வந்து ஃப்ரீயாகவே ஹை ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மந்த்லி 1 ஃப்ரீ கிரெடிட் கொடுக்குறாங்க. 1 ஃப்ரீ கிரெடிட்ன்றது ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது தான். இதில் நீங்கள் நார்மலாகவே வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்ஸில் நார்மலான எடிட்டிங் தான் பண்ணோம். அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் நோ லிமிட்ஸு. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கோங்க. பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இந்த இமேஜ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபோட்டோ அண்டு வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே இந்த ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தமான வீடியோஸும் போடலான்னு இருக்கேன். அதாவது ஆதார் கார்டை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது ஆன்லைன்லேயே, அப்புறம் உங்களோட பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன்லேயே, அதாவது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, உங்கள் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த பிஎஃப் அக்கௌண்ட் பற்றின சந்தேகங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அதை பற்றின வீடியோஸும் நிறைய போட போகிறேன். அதனால் நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரப்போகுது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.